ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டை மசாலா. தாபா ஸ்டைலில் நம்ம ஒரு முட்டை மசாலா பண்ண போகிறோம். அது வந்து சப்பாத்திக்கு இல்லை சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதோட ரெசிபியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, சோம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஆனியன், தக்காளி, முட்டை, அவ்வளோதான். அதுக்கு தேவைப்படுற இது வந்து 3 விஷயந்தான். ஆனியன், தக்காளி, முட்டை போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. அதில் ஆனியன் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. எத்தனை முட்டை உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டுங்க. முட்டை ஆட் பண்ண உடனே மஞ்சள்தூள், உப்பு, மிளகு தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி இருந்துச்சுல, அந்த தக்காளியில் கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டு அதில் ஊற்றிடுங்க. இப்போ வந்து அந்த அரைச்சிங்க இல்லையா, முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காய தக்காளி வதங்கினதுக்கப்புறம் முட்டை போடுங்க. அதுக்கப்புறம் இந்த தூளை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிங்களா அந்த மசாலா ஊற்றிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விடுங்க. உங்களுக்கு டேஸ்டியான சூப்பரான தாபா ஸ்டைல் முட்டை மசாலா ரெடி. அதுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு, ரசத்துக்கு கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ரெசிபி. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதிலே வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? என்னென்னா, ஒரு அக்பர் பீர்பால் கதை தான். அக்பர் இருந்தார். போன இதுலேயும் நான் சொன்னேன், அதில் சரியாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அந்த கதையை நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவருக்கு வந்து அக்பருக்கு ஒரு நாள் கனவு வந்துச்சான். இந்த கனவில் பார்த்திங்கன்னா நிறைய பனைமரம் இருந்துச்சான். அப்போ ஒரு பெரிய சூறாவளி காற்று வீசிச்சான். எல்லா பனைமரமும் விழுந்துருச்சான். ஒரே ஒரு பனைமரம் மட்டும் அப்படியே நின்றுச்சான். உடனே அவருக்கு வந்து ஒரே குழப்பமாக இருந்துச்சான். ஓகே, அவருக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சான். ஏன்டா இந்த ஒற்றை பனைமரம் மட்டும் நிற்காம இருக்கு, இது என்ன, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையேன்னு குழம்பி போயிருந்தார். மறுநாள் இப்போ நமக்கே ஒரு சின்ன கனவு வந்தால் நம்ம கன்ஃபியூஸாக இருப்போம்ல, பாம்பு வந்துருச்சு அந்த மாதிரினா, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் அங்கே இருந்த பண்டிதரை கூப்பிட்டு இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாராம். அந்த பண்டிதர் சொன்னாராம், இந்த மாதிரி உங்கள் உறவினர்கள் எல்லாம் முன்னாடி இறந்து போயிடுவாங்க, நீங்கள் மட்டும்தான் மிச்சம் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் மட்டும்தான் மிச்சம் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பயங்கர டென்ஷன். ஏற்கனவே கனவு கண்டு காண்டாயின அவர் இன்னும் கொஞ்சம் காண்டாகி அந்த பண்டிதரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாராம், சிறையில் அடைங்கன்னு சொல்லிட்டாராம். உடனே பீர்பால் சொன்னாராம், இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை மகாராஜா, உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் மடிஞ்சாலும், உங்கள் முன்னோர்கள் இருந்தாலும், ஆனால் நீங்கள் நின்று ஒற்றை பனைமரம் மாதிரி நீங்கள் ஆட்சி செய்வீங்க கம்பீரமாக அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு மகிழ்ச்சியாக ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். உடனே அவர் என்ன பண்ணாராம், உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்டாராம். அதுக்கு உடனே பீர்பால் சொன்னாங்களாம், அந்த சிறையில் அடிச்சிங்க இல்லையா, அவரை வந்து விடுதலை செய்யுங்க, அதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற பரிசுன்னு சொன்னாராம். சரின்னா அவரை விடுதலையும் பண்ணிட்டாராம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது, ஒரு விஷயத்த நம்ம அதே சேம் விஷயத்தை தான் இவரும் சொன்னார். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். முன்னாடி இருக்கவங்களாம் இறந்துருவாங்கன்னு அவர் சொன்னார், அதே தான் இவரும் சொன்னார். ஆனால் கன்வே பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம யார்கிட்ட எதை சொன்னாலும் ரொம்ப கன்வே பண்ணும்போது அதை நம்ம எந்த விதமாக கன்வே பண்ணுறோமோ அப்படி தான் அவங்களுக்கு போய் சேரும். ஒரு விஷயமே பாருங்கள், ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், அதை 10 பேர் தாண்டி போகும்போது இன்னொரு மாதிரி அந்த கன்வே ஆகும். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது, கன்வே பண்ணும்போது சாஃப்டாக கன்வே பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஒரு விஷயமே வேறு மாதிரி இருக்கும். அதே நம்ம கொஞ்சம் வயலண்ட்டாக கன்வே பண்ணோம், அந்த மாதிரி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இந்த கதையிலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம ஒருத்தவங்ககிட்ட விஷயத்தை சொல்கிறத விட அந்த விஷயத்தை பொறுத்து கூட இல்லை, அந்த விஷயத்தை எந்த விதத்தில் சொல்கிறது இந்த பொறுத்தாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த குட்டி ஸ்டோரியோடையும் இந்த ஒரு தாபா ஸ்டைல் இந்த முட்டை கீமோட சந்திக்கிறேன். பாய் பாய்.